ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பர் ஸ்டோரி பார்த்தேன். அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பையன் வந்து ஒரு ஜாபுக்கு இன்டர்வியூ போகிறான். அந்த சேல்ஸ் மேனேஜர் வந்து அந்த பையனை இன்டர்வியூ எடுத்து ஜாப் ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு டே உனக்கு ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, நம்ம கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் ஒரு கம்பெனி இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீ ஒரு சேல்ஸ் ஆர்டர் எடுக்கணும், பர்ச்சேஸ் ஆர்டர் எடுக்கணும். ஆனால் அந்த கம்பெனியில் இருக்க மேனேஜரோட யூஷுவல் கேரக்டர் என்ன அப்படின்னா, எந்த நியூ சேல்ஸ்மேன் வந்தாலும் ஒரு பயங்கரமாக கலாய்ப்பார், கேலி கிண்டலாக பேசுவார். ஆனால் நீ அதெல்லாம் எதுவும் பொருட்படுத்தாத, ஃபைனலாக ஆர்டர் கொடுத்து தான் அனுப்புவார் அப்படின்னு சொல்லி இந்த பையனை அனுப்பிச்சிட்டார். அந்த பையனும் மார்னிங் ஒர்க்லாம் முடித்தான். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அந்த கம்பெனிக்கு போன ஆப்போசிட் இருக்க கம்பெனியில் போயிட்டு ஈவினிங் ஒரு 5:30 6 o'clock காட்ட உள்ளே வரான். இந்த சேல்ஸ் மேனேஜர் வந்து அவங்க டீம் கூட சேல்ஸ் மீட்டிங்கில் இருக்கிறார். டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு சார் இருந்தாங்கன்னு கொடுக்குறான். அவர் என்னப்பான்னு கேட்குறாரு. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல ஆர்டர் எடுத்துகிற சொல்லிட்டா பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறான். அவருக்கு பயங்கர ஷாக்கு. எப்படி எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டால், சார் நீங்கள் தானே சொன்னீங்க அவர் என்ன கேள்வி கிண்டல எது பேசினாலும் வந்து கூல் கம்போஸ்டாக இருக்கணும், கண்டிப்பாக ஆர்டர் கிடச்சிடும்னு. நான் அதே மாதிரி தான் இருந்தேன், ஆர்டர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தான் ஒரு ஒரு எக்ஸலண்ட்டான ஹைட் என்ன அப்படின்னா, அந்த கிளைண்ட் இருக்காங்களா ஆப்போசிட்டில், அவர் லாஸ்ட்டு 10 இயர்ஸாக இவங்களால கிராக் பண்ண முடியாத ஒரு கஸ்டமர். ஆனால் இந்த நியூ ஜாயினி பையன்ட்ட இந்த மேனேஜர் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, மைண்டை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சதுனால இந்த பையனுக்கு அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவர் எனக்கு ஆர்டர் கொடுத்துருவாரு அப்படின்னு அந்த பையனுக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன சொன்னாலும் என்ன நெகட்டிவாக பேசினாலும் பொருட்படுத்தாமல் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. யாராச்சும் ஒருத்தர் ப்ரீ பிளான்டாக ஒரு சின்ன நெகட்டிவோ ஒரு ஒரு அன்வான்ட் திங்ஸ் நம்ம மைண்டில் போட்டாங்கன்னா, நம்ம மைண்ட் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஆர்டர் கொடுக்குறவராகவே இருந்தால் கூட நம்ம என்ன நினச்சிக்குவோம், எப்படியும் ஆர்டர் கிடைக்காது, இவரை பற்றி தான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளோட ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் போட மாட்டோம். ஸோ இந்த இன்புட் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் செட் மேட்டர்ஸ். தேங்க்யூ.